ஐந்து கரத்தோனை போற்றி, ஆனை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தாள் இணைமீது எங்களுக்கு வணக்கம். இந்த வாரமும் லைவ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேயர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல போகிறோம். ஜோதிடம் தொடர்பாக ஏதோ ஒரு டாபிக் வாரம் நம்ம பேசுகிறது உண்டு. கேள்விகள் இல்லாத நேரத்தில் நம்ம அதை பார்க்கலாம். திருமண பொருத்தங்கிறது எப்படி பார்க்குறோம், அதுக்கு எந்த வகையான எது அதில் முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வாரம் அப்படியே அதை பற்றி பேசிக்கிட்டே நேயர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல போகிறோம். அந்த வகையில் இந்த வாரம் முதல் கேள்வி ஜெகதீஷ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து 6/9/2003 5:09 PM திருச்சி. எந்த மாதம் மேற்படிப்பு படிக்க வெளிநாடு செல்ல முடியும்? வேலை எப்பொழுது கிடைக்கும்? வெளிநாடு நல்லதா அப்படிங்கிறது கேள்வி. வெளிநாடு போகணும் அப்படின்னா 6, 8, 12 சம்மந்தப்பட்டு திசை வரணும். இப்படி வந்தால் போகலாம், இல்லைன்னா போக முடியாது. அப்படிங்கிறது தான் கேள்வி. சரி, பார்க்கலாம். ஃபாரின் போகிறதுக்கான சூழ்நிலை ஃபஸ்ட்டு இருக்குன்னு பார்க்குறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட லிங்க்கை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இது எல்லாருக்கும் போய் சேரும். இப்போ யூடியூப்பில் புதுசாக ஹைப்னு ஒரு ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் டைப் பண்ணும் போதே பக்கத்தில் காட்டும். அந்த ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதுமானது. அதுவே பார்த்திங்கன்னா இது எல்லாருக்கும் ஷேர் ஆகும். நீங்களாக வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள், ப்ளஸ் ஹைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இது எல்லாருக்கும் போய் சேரும். 6/9/2003 5:09 PM. பிறந்த ஊர் திருச்சி. சரி, லக்னம் கும்ப லக்னம், ராசி அப்படின்னாக்கா தனுசு ராசி. கேள்வி வெளிநாடு எப்போ போக முடியும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நடந்துகிட்ருக்க தசை செவ்வாய் தசை. செவ்வாய் லக்னத்துலேருந்து தசை நடத்துகிறாரு. கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவர் 3 மற்றும் 10ஆம் அதிபதி. அதில் போக முடியுமா அப்படின்னா செவ்வாய் 2026 1 இயர் இருக்குது. ராகு அடுத்ததாக வருது. ராகு அப்படின்னாலே பிற மொழி பிற தேசம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ராகு 3ல் இருக்குது. 3ல் இருக்கக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ராகு தசை யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்க குடும்பத்தை விட்டு பிரிகிறாங்க அப்படின்னு வருது. குறிப்பாக 3லேருந்து ராகு தசை நடத்தினா அது எப்படி வேணாலும் நடக்கலாம். அதாவது இப்போ நம்ம வேலைக்காக வெளியூர் போயிடறோம், இல்லை வெளிநாடு போயிடறோம் அப்படிங்கிறது அதுவும் ஒரு வகையான பிரிவினை தான். பட் அப்போ அந்த ராகுல உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். அப்போ ராகு 2026 ஓப்பனிங்கில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தசை ஸ்டார்ட் ஆகுது. 3வது மாதம் மார்ச்சில், அதாவது கம்மிங் மார்ச்சில் ராகு தசை ஓப்பன் ஆகுது. அப்போ அதுக்கான டைம் வந்துருச்சு. நீங்கள் தேடலாம், கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வக்ரம் ஆகிறாரு. ராகுக்கு கால் கொடுத்த சூரியன் பார்த்திங்கனாக்கா ராகுக்கு 5ல் திரிகோணத்தில் இருக்காங்க. லக்னத்துக்கு 8ல் மறைஞ்சாலும் ஆட்சி பெற்றுருக்காங்க. ஸோ அப்போ ராகு திசை மூரவர் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய விதத்தில் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு தான், முழு நன்மை எதிர்பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா கால் கொடுத்த சூரியன் பார்த்திங்கன்னா ராகுக்கு மறைஞ்சிருக்கிறதுனால லக்னத்துக்கு மறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் சதவீத தன்மை மட்டும் குறையும். ஆனால் ராகு தசை 3ல் நின்று தசை நடத்துனா கம்ப்ளீட்டாக நிறைய பாதிப்புகளை தரும். ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தராது. ராகு தசை உண்மையிலே உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ராகுல ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ராகு தசை நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ ராகுவை பற்றி பேசிட்டோம் இல்லையா? அப்போ அடுத்தது கேதுவை பற்றி பேசுகிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், அடுத்த கேள்வி பாருங்கள். சித்ரா ஸ்ரீனிவாசன் ஐடியிலேருந்து என் கணவர் ஜாதகம் 29/10/1980 12:54 PM சேலம். கேது திசை எப்படி இருக்குன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த சார்ட் ஓப்பன் பண்ணும்போது ராகுவை பற்றி பேச போகிறோன்னு எனக்கு தெரியாது. பட் அதை ஓப்பன் பண்ணால் அடுத்த கேள்வி டிஃபால்ட்டாக கேதுவை பற்றி இருக்குது. சரி, பார்க்கலாம். கேது தசை பொதுவாக ராகு கேது தசை கணக்கு எடுக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னாக்கா இது சாயா கிரகங்கள், ஃபிசிக்கல் பாடி கிடையாது, நிழல் கிரகம்னு சொல்லுறோம். அப்போ அது எப்படி இருக்கும்
அப்படிங்கிறத வந்து அனுபவத்தில் நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். என்னோடய அனுபவம்லாம் ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் எங்களோட குருநாதரோட அனுபவங்கள்லாம் ரொம்ப அதிகம். அதோட கம்பேர் பண்ணி அவங்க என்ன மாதிரியான ப்ரெடிக்ட் பண்ணுவாங்களோ அதை நம்ம சொன்னால் போதுமானது அப்படிங்கிறது தான் இந்த ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா சாயா கிரகங்களை வந்து கணிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என் அனுபவம் சேர்த்து எங்கள் குருநாதர் அனுபவம் சேர்த்து எங்கள் குருநாதரோட அனுபவத்தையும் சேர்த்துனா தான் இதெல்லாம் நம்ம பேச முடியும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு புலப்படாத ஒரு விஷயம் அது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ தூரம் இதை போக முடியும்னு பார்க்கலாம். யாருக்கெல்லாம் கேது திசை இருக்குது அப்படின்னாலுமே புதன் முடியும் போது கடனை கொடுத்துட்டு தான் அந்த திசையை முடிச்சிருப்பார். கடன் ப்ளஸ் நோய் இது ரெண்டையும் கொடுக்காம அந்த புதன் திசை முடிஞ்சிருக்காது. அந்த வகையில் இவங்களுமே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கடன் அடையுமான்றது கேட்டிருக்காங்க. இப்போ யாரெல்லாம் புதன் திசை முடிஞ்சு கேது திசையில் இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே கடன் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று இல்லை. சரி, ஏன் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 3 6 ஒரு புதன் அவர் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் புதன் திசை வரும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக இது வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ கேது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 12:54 PM சேலம். சரி, 29/10/1980. சரி, நீங்கள் கொடுத்துருக்க டைமுக்கு மகர லக்னமாக வருது. ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியாக வருது. நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். சரி, லக்னத்திலே கேது இருக்காங்க. இந்த கேது என்ன செய்ய போகிறாரு? வீடு கொடுத்த சனி அவர் லக்னத்துக்கு திரிகோணத்தில் இருக்கார். இந்த கேது வாங்கின சாரம் அப்படின்னா 22 டிகிரியில் கேது இருக்குது அப்படின்னா திருவோண நட்சத்திரம். அப்போ சந்திரன் சாரம். ஆக்சுவலாக கால் கொடுத்த சந்திரன் வந்து கேதுக்கு மறைஞ்சு நிற்கிறாரு. வீடு கொடுத்த சனி கேதுக்கு திரிகோணத்தில் இருக்காங்க. கால் கொடுத்தவனும் வீடு கொடுத்தவனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திரத்தில் இருக்காங்க. அப்போ இந்த திசையை பொறுத்த வரைக்கும் கேது திசை உங்களுக்கு கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். புதன் திசையில் ஏற்பட்ட கடனை இதில் தீர்த்தரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். கேது திசை பாசிட்டிவாக இருக்கும். நிறையா ஆன்மீக சிந்தனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ கேது திசையை வந்து அதாவது பாம்பு கிரகங்கள் திசை நடத்துது அப்படின்னாக்கா நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும், கெடுதலை செஞ்சிருமோ அப்படின்னு. ஸோ அந்த பயம் இந்த மகர லக்னத்தில் பிறந்து கேது லக்னத்திலே இருக்கப்பட்ட ஜாதகருக்கு நம்ம அதை பயப்பட தேவையில்லை. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா வீடு கொடுத்தவனும் கால் கொடுத்தவனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திரத்தில் இருந்து கேதுக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க சனி திரிகோணத்தில் வந்துட்டார், சந்திரன் மட்டும்தான் மறைஞ்சு போகிறாங்க. அப்போ மோரோவர் கேது திசை ஓரளவுக்கு மேனேஜபிளாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம், பயப்பட தேவையில்லை. ஆக்சுவலாக ஜெகதீஷ் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு கமெண்ட் அவர் படிச்சிருந்தோம் இல்லையா, அவர் மகர லக்னம்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக அவர் மகர லக்னம்னாக்கா ஜாதகம் கையில் எழுதியிருக்கலாம். கையில் எழுதியிருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க வாக்கியப்படி எழுதியிருப்பாங்க. நான் திருக்கணிதத்தில் லாங்கிடியூட் போட்டு போடும்போது மேபி அது மாதிரி வந்திருக்கலாம். ஆக்சுவலாக அவர் என்ன லக்னம் நம்ம சொல்லியிருந்தோம், கும்ப லக்னம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் மகர லக்னம்னு கொடுத்துருக்காரு. அது கையில் எழுதின ஜாதகமாக இருந்தால் அது ஃப்ராக்ஷனில் கணக்கு மாறி போயிருக்கும். அது நம்ம கம்ப்யூட்டரில் போட்டு பார்க்கும்போது தெளிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். பட் நம்ம சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலன் சொன்னது ராகு திசையில் வெளிநாடு போவீங்க அப்படின்ட்டு தான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் பலனில் மாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, நன்றி. அடுத்தது ரவீந்திரன் மெக் அப்படிங்கிற ஐடி வந்து ரவி 27/9/1992 3:34 AM மேரேஜ் சொந்தத்திலா அந்நியத்திலா அப்படிங்கிறது தான் கேள்வி. சொந்தத்தில் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா 5ஆம் பாவகம் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிக்குது.
அப்போ 5ஆம் பாவகதிபதி 7ல் தொடர்பில் இருக்காங்க, 7ஆம் வீட்டோட தொடர்பில் இருக்காங்க, 7ஆம் அதிபதியோடு சேர்ந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சொந்தத்தில் திருமணம் அமையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெளியிலேருந்து தான் வரணும். ப்ளஸ் செவ்வாய் ரத்த சம்மந்தப்பட்ட உறவு குறிக்கிறதுனால செவ்வாய் நல்லபடியாக இருந்தால் சொந்தத்தில் நல்லபடியாக அமையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரி, பார்க்கலாம். 27/9/92 டைம் 3:34 சேரும். முடிஞ்ச அளவுக்கு லிங்க் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்பில் இப்போ ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்கள் கமெண்ட் பாக்ஸ் பக்கத்துலேயே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை தட்டி விடுங்க. அப்போ தான் வந்து இது லிங்க் எல்லாருக்கும் போய் சேரும். 3:34 AM 27/9/1992. லக்னம் சிம்ம லக்னமாக வருது. ராசி அப்படின்னா கன்னி ராசியாக வருது. கேள்வி சொந்தத்திலையா வெளியிலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7ஆம் அதிபதி சனி வக்ரமாகி 6ஆம் வீட்டில் இருக்கார். அவர் கூட 5ஆம் வீட்டோட அதிபதின்ற இந்த சிம்ம லக்னத்துக்கு 5க்குரிய குருவோட தொடர்பு சனிக்கு இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ரமாக இருக்கிறதுனால வெளியிலேருந்து கிடைக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது, சொந்தத்தில் அமையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். வக்ரம் பெற்ற சனி அதுக்கு அலோவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா சரி. ரைட். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தேவி மதிவண்ணன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து தேவி 30/5/1979 காலை 4:15 AM பொள்ளாச்சி. சுக்கிரன் திசா, தொழில் பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. பார்க்கலாம். 30/5/1979 டைம் 4:15 AM பொள்ளாச்சியில் பிறந்திருக்காங்க. லக்னம் மேஷ லக்னம், ராசி அப்படின்னா கடக ராசி. கேள்வி சுக்கிர திசையில் பொருளாதாரம் எப்படி இருக்கும்? சுக்கிரன் செவ்வாயும் லக்னத்திலே இருக்காங்க. சரி, ஆக்சுவலாக கேது முடிஞ்சிருச்சு. 2025 ஆகஸ்டோடு முடியுது. அடுத்து சுக்கிரன் ஸ்டார்ட் ஆக போகுது. சுக்கிரன் சுயசாரம் வாங்கியிருக்காரு, லக்னத்திலே இருக்கார், கூட லக்னாதிபதி இருக்காங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரதசை நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சுக்கிரன் தனது சுயசாரம் வாங்கி வலுவாக இருக்கார், கூட லக்னாதிபதி வீடு கொடுத்த கிரகமும் ஸ்ட்ராங்கு, சுயக்காலிலே நிற்கிறதுனால இந்த சுக்கிரதசை வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஹைக் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான். ஸோ சுக்கிரதசையை பொறுத்த வரைக்கும் லக்னத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால குடும்பத்துக்காக நிறையா எஃபோர்ட் போடணும், நிறையா அலைச்சல்களை சந்திக்கணும். அதனால் குடும்பத்துக்கு செலவுகள் அதிகரிக்கும். அந்த அளவுக்கு ஈக்குவலாக வரவும் இருக்கும். எப்போவுமே ஒரு ஜாதகத்துக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டிஃபால்ட்டாகவே, அதாவது திசையை ஒட்டி அந்த கேள்வி வருது. பட் இருந்தாலுமே ஒருத்தருக்கு பொருளாதாரம் நல்லா இருக்குமா நல்லா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் ஒருத்தருக்கு கேந்திர திரிகோணத்தில் இருந்தாங்க அப்படின்னாவே அந்த சார்ட்டுக்கு வந்து பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அந்த வகையில் இங்கே 11ஆம் அதிபதி சனியாகி அவர் இந்த லக்னத்துக்கு 5ஆம் பாவத்தில் இருக்காங்க. 2ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பெற்ற செவ்வாய் கூட இருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் தன் தேவைக்கான பணம் எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சனி ராகு கூட சேர்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் வக்ரம் அப்படின்னு அந்த வக்ர கிரகத்தோடு சேர்ந்துருக்கிறதுனால தேவையற்ற விரயமும் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படலாம் முடிஞ்சு. ஆனால் பண வரவு அப்படிங்கிறது இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டாகவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சுக்கிர தசையில் ஸ்பெஷலாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரி,
தொழில், பொருளாதாரம் ரெண்டுமே சுக்கிர திசையில் நல்லாயிருக்கும். நன்றி. அடுத்தது ஹாய் சார், ஐஸ்வர்யா 23/3/1990 2:20 PM நாகர்கோவில். செகண்ட் மேரேஜ் நடக்குமா, எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சேனலை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த லைவ் செஷன் வந்து எல்லாருக்கும் போய் சேரும். 23/3/1990 2:20. ஆக்சுவலாக இன்றைக்கி கூட நம்ம ஃப்ரீ டைமில் என்ன பேசுகிறோம்னா, திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய மிஸ்மேட்ச் ஆகுது. அது எப்படி இன்னும் தெளிவாக பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்கலான்னு இருந்தால். இந்த சார்ட்டில் கேள்வி பாருங்கள், செகண்ட் மேரேஜை பற்றி தான் கேட்குறாங்க. இவங்க செகண்ட் மேரேஜை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா, இந்த சார்ட்டுகளில் நம்ம இன்னும் போகலை. பட் அங்கே கிரக அமைவு எப்படி இருக்கும் அப்படின்னா, 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய இந்த திருமண பாவகத்துக்கு குறிக்கக்கூடிய கிரகத்துக்கு திரிகோண தொடர்பு இல்லாமல் இருந்தது அப்படின்னா, அதாவது 1, 5, 9 எந்த லக்னத்தில் பிறந்திருக்குமோ அந்த லக்னத்துக்கு 1, 5, 9ங்கிற திரிகோண தொடர்பு அந்த 7ஆம் அதிபதிக்கு இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு அந்த செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனே தேவைப்படுறதில்ல. அப்படி இல்லாமல் 6, 8, 12ஓடு சம்மந்தப்படும் போது, பாவகிரகங்களோடு சம்மந்தப்படும் போது தான் இந்த சூழ்நிலை ஏற்படுது. அல்லது அந்த கிரகம் தனிச்சு நிற்கிது அப்படிங்கும் போதும் அது ஒரு பிரச்சனையாக வருது. ப்ளஸ் ஆப்போனன்ட் சார்ட்டில் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி கிரக சேர்க்கைகள் இருக்குது அப்படிங்கும் போது இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறது தான் கணக்கு. பட் மெயின் சோர்ஸ் வந்து நம்மளோட சார்ட் தான் அதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த வகையில் அந்த சார்ட்டில் பார்க்கலாம். லக்னம்னா 7ஆம் அதிபதி எப்படி அஃபெக்ட் ஆகிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். சனி செவ்வாய் காம்பினேஷன் ஒரு சார்ட்டில் இருக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம். திருமண வாழ்க்கையில் ஒரு கசப்புணர்ச்சிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ப்ளஸ் இன்னொன்று என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, எந்த பாவகத்துக்கு கூட வக்ரகிரகங்கள் தொடர்பு வருதோ பாவகாதிபதியோட, அந்த பாவகாதிபதிக்கு திருமண வாழ்க்கை நல்லா இல்லை அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். வக்ரகிரகங்களை பற்றி வீடியோவில் நம்ம அதை போட்டிருக்கோம். அந்த வகையில் இந்த சார்ட் வந்து பார்த்திங்கனாக்கா கடகலக்னமாக வருது. ராசி அப்படின்னாக்கா மகர ராசியாக வருது. லக்னாதிபதி லக்னத்திலே கேது இருக்கார். லக்னாதிபதி சந்திரன் கூட ராகு சேர்ந்துருக்காரு. சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்குது, ப்ளஸ் சுக்கிரன் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த திருமணத்துக்கு பாதிப்பை தந்ததுக்கு காரணம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சரி, இதில் நிறைய காரணம் இருக்குது. 7ல் சந்திரன் இருக்கிற யாருக்குமே திருமண வாழ்க்கை நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது. நம்ம சொல்லியிருக்கோம், அதையுமே வீடியோவில் போட்டிருக்கோம். அப்போ அந்த வகை செவ்வாய் சனி காம்பினேஷனு, லக்னாதிபதியோட ராகு சம்மந்தப்படுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால இதுக்கு இப்படியாக இருக்குது. இப்போ அவங்க கேள்வி செகண்ட் மேரேஜ் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தான். இந்த இந்த லக்னத்துக்கு செகண்ட் மேரேஜை தரக்கூடிய கிரகம் அப்படின்னா சுக்கிரன். பார்க்கலாம். இப்போ நடந்துகிட்ருக்கிறது குரு நடந்துகிட்ருக்கு. குரு தசை 2031 வரைக்கும் இருக்குது. சரி, குரு எங்கேருந்து தசை நடத்துகிறாரு? 12லேருந்து தசை நடத்துகிறாரு. வாங்கின சாரம் ராகு சாரம். சரி, மறு திருமணம் அப்படின்னா 11ஆம் அதிபதி சுக்கிரன் அல்லது 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டுமே ஒரே ஆளாக வந்துடுறாரு. அப்போ இந்த சுக்கிரனோட தொடர்பு இவருக்கு இல்லை. பட் எப்போ வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக சுக்கிர புத்தி இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஜனவரி 26 வரைக்கும் இருக்குது. அதை விட்டுட்டா மறுபடியும் இந்த சுக்கிரன் சம்மந்தப்பட்டு யார் புத்திக்கு வராங்க? ஆக்சுவலாக கம்மிங் ஜனவரிக்குள்ளே நடந்தால் வாய்ப்பு இருக்குது, நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சுக்கிரனோட புத்தி நடக்குது. 2ஆம் திருமணத்தை செஞ்சு வைக்கக்கூடிய அந்த கிரகம் புத்தியில் இருக்குது. ஸோ அப்போ கம்மிங் ஜனவரிக்குள்ளே நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. தேடுறது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அது இல்லை அப்படின்னா அடுத்ததாக சனி புத்தி, அது இன்னும் லேட் ஆகிடும். சனி தசை வந்தால் தான், சனி தசை லேட் ஆகிடும். ஸோ நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் தீவிரப்படுத்தி தேட முடியுமோ, இப்போ நடந்துகிட்ருக்கிறதே திருமணத்துக்கான காலம்தான். ஸோ இந்த டைமை கரெக்டாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா
சீக்கிரமாக கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கம்மிங் ஜனவரிக்குள்ளே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். சரி, ஆக்சுவலாக நான் வரிசையாக தான் படிச்சுட்டு வந்தேன் கொஷின்னு. அப்படி இப்போ ரேண்டமாக தான் படிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கொஷின்ஸ் வந்துருச்சு, நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க இல்லையா? அதனால் கொஞ்சம் ரேண்டமாக போயிடலாம்னு பார்க்குறேன். ஆஹா, போயிட்டே இருக்குது கொஷின். அடுத்ததாக நம்ம சரி முடிஞ்ச வரைக்கும் டக்கு டக்குன்னு வரிசையாக போயிடலாம். கோபி அப்படிங்கிற ஐடியிலேருந்து 8/5/1991 10 மணி 91 3 மணி 30 PM சேலம். நிரந்தர வேலை எப்போது கிடைக்கும், அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வேலையில் பிரச்சனை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாவே சனி வக்ரம் அப்படிங்கிற மாதிரி நிலையில் இருக்குது அப்படின்னாக்கா அவங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலைகளை செய்கிறாங்க. நிரந்தர வேலைங்கிறது அமையறதில்லை அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. பார்க்கலாம் இவரோட சார்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு. 8/5/91 கவர்மெண்ட் வேலை அப்படின்னா 6/10 கூட 9ஆம் தேதி தொடர்பட்ட கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இந்த 2 ஆப்ஷனும் இருக்கான்னு பார்க்கலாம். இருந்ததுன்னா நம்ம கவர்மெண்ட் வேலையை பற்றி பேசுவோம், இல்லைன்னா இல்லை. லக்னம் அப்படின்னா கன்னி லக்னம், ராசி அப்படின்னாக்கா கும்பராசி. கேள்வி வந்து பார்த்திங்கனாக்கா நிரந்தர வேலை எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. சனி ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார். சனி யாருக்கெல்லாம் வலுத்து நிற்கிதோ, வக்ரம், ஆட்சி, உச்சம் இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு வேலைங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா அவ்வளோ இதாக வரதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஆனால் இந்த ஆட்சி பெற்ற சனியை உச்சம் பெற்ற குரு பார்வையில் வச்சுருக்காரு. ஸோ அப்போ பொருளாதாரத்தை இந்த குரு சனி காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக வந்துடுவீங்க அப்படிங்கிறத பற்றி டவுட்டே தேவையில்லை. கண்டிப்பாக நல்லபடியாக வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களோட சார்ட்டில் கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்ற அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி அப்படின்ற சனி, காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் அதிபதி குரு உச்சம் பெற்று பார்க்குறாரு. இந்த லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி சுக்கிரன், அவர் வந்து 10ஆம் அதிபதியான புதனோட சேரலை. ஸோ குரு பார்வை சனிக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா ரங்கசாமி அப்படிங்கிற ஐடி வந்து ரங்கசாமி 8/4/1999 11:54 PM புதுக்கோட்டை. எப்போது மேரேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராகு தசை அப்படின்னு போட்டிருக்காரு. 8/4/99 டைமு 11:54. 11:54 PM. லக்னமாக வருது தனுசு லக்னம். ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசி. கேள்வி திருமணம் எப்போது அப்படிங்கிறது தான். தசை ராகு தசை 2031 தான் வருது. இப்போ செவ்வாய் தசை தான் ரன்னிங்கில் இருக்குது. செவ்வாய் கல்யாணத்தை பண்ணி வைப்பார் அப்படின்னா இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் திரிகோணாதிபதி லாபஸ்தானத்துலேருந்து வக்ரம் பெற்றிருக்காரு. செவ்வாய் சனி காம்பினேஷன் இருக்குது. கண்டிப்பாக இந்த செவ்வாயிலே நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். செவ்வாயில் எப்போ நடக்கும் அப்படின்னாக்கா திரிகோணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் புத்தி 2030 தான் வருது. அப்போ செவ்வாய் 2025 to 26 செப்டம்பர் குரு புத்தி இருக்குது. இப்போ கம்மிங் செப்டம்பருக்கு அப்புறம் திருமணத்துக்கான காலமாக நம்ம எடுத்துக்கலாம். செப்டம்பர் 2025 2026 செப்டம்பர் வரைக்கும் 1 year கிட்டத்தட்ட குரு புத்தி நடக்குது. இந்த குரு புத்தியில் கண்டிப்பாக நடக்கணும் அப்படிங்கிறதான் அமைப்பு. உங்களோட தேடுதல் கொஞ்சம் இன்னும் தீவிரப்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டைமில் திரிகோணம் அப்படிங்கிறது சம்மந்தப்படுது. அதாவது ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா தசாநாதன் திரிகோணம் சம்மந்தப்பட்டு தசை நடத்தணும். அப்படி பார்த்தா செவ்வாய் திரிகோணாதிபதி தசை நடத்துகிறாரு. திரிகோணாதிபதி புத்தியில் கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. செப்டம்பருக்கு அப்புறம் அந்த சான்ஸ் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். கண்டிப்பாக நடக்கும். அடுத்தது கோமதி கோகுல்ன்ற ஐடியிலேருந்து 13/12/89 4:04 AM சேலம். ஹஸ்பண்ட் ஜாதகம். ஒய்ஃப் பார்த்தா பேசுனா தலை வலிக்குதுன்னு சொல்கிறாரு. ஒய்ஃப் கிட்ட திறமை அறிவு தகுதி இல்லைன்னு மதிக்கலை. எப்போ மதிப்பார், நம்பிக்கை வரும், எப்போ சரியாகும்.
ஆக்சுவலாக அவங்க ஹஸ்பண்ட் ஜாதகம் ஆக்சுவலாக 13/12/89 4 மணி 4 நிமிஷம். காலையில் சேலம். லக்னம் அப்படின்னாக்கா துலா லக்னம், ராசி அப்படின்னாக்கா மிதுன ராசி. கேள்வி மனக்கசப்போடு இருக்கும், எப்படி சரியாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரி, திசை தான் அதுக்கு மெயின் காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன திசை போகுது அப்படின்னா குரு திசை ரன்னிங்கில் இருக்குது. குரு எங்கேருந்து திசை நடத்துகிறாரு? திரிகோணத்தில் இருக்காங்க, கூட சந்திரன் இருக்காங்க, மாந்தி இருக்காங்க, குரு வக்ரமாகி திசை நடத்துகிறாங்க. இப்போ இந்த குரு முடிஞ்சாக்கா கண்டிப்பாக சேஞ்சஸ் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். குரு முடிய போகுது ஷார்ட்லி 2027, இன்னொரு 2 இயர்ஸ் டைம் இருக்குது. ப்ளஸ் ராகு புத்தியும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ராகு புத்தி முடிஞ்சது அப்படின்னா சனி திசையிலேருந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. மதிப்பு மரியாதை இணக்கத்தன்மை அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லக்னத்துக்கு துலா லக்னத்துக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 2ஆம் வீட்டிலே இருக்கார், ஆட்சி பெற்ற நிலையில். கூட சூரியன் இருக்காங்க. இந்த செவ்வாய்க்கு இந்த லக்னத்துக்கு திரிகோணாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனோ சனியோ அல்லது புதனோ தொடர்பில் வரல அப்படிங்கிறது தான் இதில் இந்த கசப்புணர்ச்சிக்கு காரணம். பட் இது மேனேஜபிள் தான். 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால ஓரளவுக்கு சமாளிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இது சனியில் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த லக்னத்துக்கு திரிகோணாதிபதி சனி. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சூழ்நிலை மாறும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹேமந்த் குமார் அப்படிங்கிற ஐடியிலேருந்து பானான் 30/8/1997 10:25 AM சென்னை. சினிமா ஆக்டர், யூடியூப் அண்டு சோசியல் மீடியா ஏர்ன் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா சந்திரன் சனி காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வரும். அதை விட்டால் 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியோடு இருந்தாங்க அப்படின்னா சேர்ந்துருந்தால் அவங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. சரி, இது உங்கள் சார்ட்டில் இருந்துச்சுன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். 10/8/1997 30/8/1997 10:25 10:25 AM. சரி, லக்னம் அப்படின்னாக்கா துலா லக்னம், ராசி அப்படின்னா கடக ராசி. கேள்வி ஆக்டர், சோசியல் மீடியா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சனிக்கும் சந்திரனுக்கும் தொடர்பு இல்லை. சனி வாங்கியிருக்கிறது 25 டிகிரி. இதுக்கும் டிகிரி வைஸ்லேயும் கனெக்டிவிட்டி இல்லை. 7ஆம் அதிபதி செவ்வாய், 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன். செவ்வாய் புதனும் சேர்ந்துருந்தால் அந்த லக்னத்துக்கு கிடைக்கும். பட்டு புதன் வக்ரம், செவ்வாய் வக்ரம் இல்லை. 11ல் சூரியன், புதன், ராகு, 10ல் சந்திரன். நீங்கள் கேட்குற செக்டரில் இந்த சார்ட்டுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஆனாலும் முயற்சி பண்ணலாம். பட் ஆனால் பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கனாக்கா மோஸ்ட் ஹை டிகிரி பிளானட் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகருக்கு தொழிலாக அமைய போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். 26 டிகிரியில் ராகு இருக்கார், கூட அடுத்த டிகிரிலே சனி இருக்காங்க. அப்போ சனி ராகு காம்பினேஷன் அப்படிங்கிற மாதிரியான ஃபீல்டு வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சனி ராகு அப்படின்னாக்கா பெட்ரோலியம், கெமிக்கலு, பிளாஸ்டிக்கு, இரும்பு இது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறதுனா பண்ணலாம். இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்ட ஃபீல்டில் ஸ்கோப் ரொம்ப கம்மி தான். பட் ட்ரை பண்ணலாமான்னா ட்ரை
ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ஆகாஷ் ராம் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ரமா 22/10/1968 5:35 AM திருவாரூர். தம்பி உறவு எப்படி இருக்கும், புதன் தசை எப்படி இருக்கும்? புதன் தசை வருது அப்படின்னாவே அவங்க ஹெல்த்லேயும் ஃபினான்ஸ்லேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி புதன் தசை கிராஸ் பண்ண எல்லாருமே கடன் அப்படிங்கிற பிரச்சனையை சந்திக்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா ஹெல்த் இஷ்யூஸை சந்திக்கிறாங்க. இது ரெண்டையுமே வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது மட்டும். புதன் தசை ஓப்பனிங்கில் இருக்கீங்க அப்படின்னா அதை நம்ம முன்னெச்சரிக்கையாக சொல்கிறோம். சரி, 22/10/1968 1968 டைம் 5:35 AM. தம்பி உறவு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. தம்பி உறவை குறிக்கக்கூடிய கிரகம் 3ஆம் அதிபதியும் ப்ளஸ் வந்து செவ்வாயும் தான் நம்ம பார்க்கணும். 5:35 AM. ரெண்டும் கெடாமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது. 22/10/1968 5:35 AM. லக்னம் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னாக்கா கன்னி லக்னம். ராசி அப்படின்னாக்கா துலா ராசி. கேள்வி தம்பியை பற்றி கேட்டாங்க. இந்த லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காங்க. சரி, செவ்வாய் விரயத்தில் 12 இருக்கார். அவருக்கு தொடர்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்த கிரகமும் இல்லை. சரி, இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி லக்னத்துக்கு செவ்வாய் 3 மற்றும் அட்டமாதிபதியாகி 12 இருக்காங்க. இவங்க கேள்வி தம்பியை பற்றி வருது. சரி, தசை என்ன நடக்குது? அடுத்ததாக 2021 to 38 வரைக்கும் புதன் தான் நடக்குது. தம்பினால் அலைச்சல் விரயம்லாம் ஏற்படணும் இந்த திசையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கார். இப்போ கோச்சாரத்தில் செவ்வாய் அந்த கிரகத்து மேலேயே போயிட்டுருக்குது. நீங்கள் கேள்வி கேட்குற கிரகத்து மேலேயே போயிட்டுருக்குது. அப்போ செவ்வாய் மேலேயே கேது ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இந்த டைம் அந்த உறவுக்கும் நமக்குமான மனக்கசப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும். இப்போ இந்த கேது பயிற்சி ஆகிற வரைக்கும் அவங்கக்கிட்ட எந்த கொடுக்கல்வாங்களோ பேச்சுவார்த்தையை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கிறது சிறப்பு. இல்லைன்னா மனவலியும் வேதனையும் தந்துடும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும். செவ்வாயை கேது கிராஸ் பண்ணி அடுத்தது கடகத்துக்கு வந்துட்டால் இது ஓரளவுக்கு நார்மலாகிடும். பொதுவாகவே இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் தம்பினால் அலைச்சலும் விரயமும் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு தான். புதன் தசையை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் டைட்டும் ஹெல்த் இஷ்யூஸும் ஏற்படும். அதில் மட்டும் கவனமாக இருங்க. குடும்பத்துக்காக நிறையா அலைச்சல் விரயங்கள் செலவுகள்லாம் ஏற்படும். அதில் கொஞ்சம் ஃபினான்ஷியலில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரி, அடுத்ததாக ஜனனி அப்படிங்கிற ஐடியிலேருந்து வணக்கம். 1990 ஆக்சுவலாக டேட்டையும் மந்த்தையும் மாற்றி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். 1990 3ஆம் மாதம் 18ஆம் தேதி 6:40 PM ஸ்ரீலங்கா. திருமணம் எப்போது நடக்கும்? காதல் திருமணம் நடக்குமா? திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 18 ஸ்ரீலங்கானாக்கா எந்த ஏரியான்னு போடணும், இல்லைனாக்கா அப்ராக்சிமேட்டாக தான் என்னால் இது பண்ண முடியும். ஏன்னாக்கா ஸ்ரீலங்காங்கிறது ஒரு நாடு, நமக்கு அட்லீஸ்ட் ஒரு ஏரியா பேராவது வேணும். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் சொல்கிறேன், அது எவ்வளோ தூரம் கரெக்டாக வருதுன்னு பார்க்கலாம். 18/3/1990 ஸ்ரீலங்கானா ஜஃப்னாவா கொழும்புவா எந்த இடம்னு போடணும். 18/3/1990 6:40 PM. சரி, லக்னம் அப்படின்னா கன்னி லக்னமாக வருது. ராசி அப்படின்னாக்கா விருச்சக ராசியாக வருது. கேள்வி திருமணம் எப்போது அப்படின்னு. 7ல் புதனும் சூரியன் இருக்காங்க. 7ஆம் அதிபதி குரு 10ல் நிற்கிறாரு. நடக்கக்கூடிய தசை திருமணத்துக்கான தசையா அப்படின்னா சூரிய தசை வரப்போது. சுக்கிர தசை எண்டிங்கில் இருக்குது. 2027 வரைக்கும் சுக்கிரன் தான் ரன்னிங்கில் இருக்காங்க. சுக்கிரன் இந்த லக்னத்துக்கு திரிகோணாதிபதி தான். அப்போ அவர் கல்யாணத்தை நிச்சயமாக பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 5ஆம் இடத்துல தான் இருக்கார்.
ஸோ அந்த டைமில் நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். என்ன புத்தியில் நடக்கும் அப்படின்னா 2025 11 வரைக்கும் புதன் புத்தி போகுது. அடுத்தது கேது வராரு புத்தியில். கேது லாபஸ்தானத்தில் இருக்கார், புதன் எங்கே இருக்கார், புதன் 7ல் இருக்கார். அப்போ இந்த புதன் புத்தி முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான். உங்களோட தேடுதலை இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்திங்க. நடந்துகிட்ருக்கிற டைமே வந்து பார்த்திங்கனாக்கா கல்யாணத்துக்கான டைம் தான். ஆனால் இதில் என்ன ஒரு மேட்ரு அப்படின்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய கல்யாணம் டிலே ஆகிற சார்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு காம்பினேஷன் இருக்கும். அது என்ன அப்படின்னா 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது. அப்படி சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னா, வேலை தொடர்பான விஷயத்தில் கூடுதல் எதிர்பார்ப்பில் இருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குருவை காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆம் அதிபதி சனி பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு திருமண வரம் தேடும் போது வேலை தொடர்பான ஏதாவது இன்னும் வேலையில் இருக்கவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து எப்படி மாடிஃபை பண்ணிக்கலான்னு பாருங்கள். நான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் கல்யாணம் ஆகும். இல்லைன்னா இன்னும் டிலே ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் கேள்வி கேட்டதுக்கான பதில் இப்போவே நடந்துகிட்ருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கான காலம்தான். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் லெவலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண முடியுமா பாருங்கள். பண்ணிங்கனாக்கா நடக்கும் அப்படிங்கிறது தான். நிறைய திருமண தாமதம் அப்படிங்கிற சார்ட்டில் இந்த காம்பினேஷன் இருக்குது. 7-11 தொடர்பு பெற ஜாதகங்கள் அதிக லேட் ஆகுது. அந்த வகையில் உங்களுக்கும் அது இருக்குது. ஸோ அதை எப்படி வர வாய்ப்பை பயன்படுத்த முடியும்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஆகிடும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சத்யா அருண் அப்படிங்கிற ஐடியா வந்து அனிருத் 29/5/1995 6:02 AM கூடலூர். வென் ஹி கெட் மேரேஜ் சார் ஒர்க்கிங் உமன் ஆர் நாட் ஒர்க்கிங் உமன். அதாவது வேலைக்கு போகிற பொண்ணு கிடைக்குமா, வேலைக்கு போகாத பொண்ணு கிடைக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். 29/5/95 டைம் 6:02 AM. இது லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிஷப லக்னம், ரிஷப ராசியாக வருது. கேள்வி வந்து பார்த்திங்கனாக்கா வென் ஹி கெட் மேரேஜ் தான் ஃபஸ்ட்டு. வேலைக்கு போகிற பொண்ணு கிடைக்குமா நெக்ஸ்ட்டு. கேள்வியை பொறுத்த வரைக்கும் அதுக்கான பதில் 2030 வரைக்கும் ராகு இருக்கார். இந்த ராகு கல்யாணத்தை பண்ணி வைப்பாரா அப்படின்னாக்கா ராகு 6ல் இருக்கார். திரிகோணாதிபதி தொடர்பு அப்படின்னாக்கா கிரக நிலையில் ராகு வாங்கியிருக்கிறது சுயசாரம். ஸோ இப்போ இந்த ராகு முடிஞ்சால் தான் திருமணம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது. இவங்க பார்க்கலாம். ராகு முடிகிறதுக்கும் இன்னும் டைம் இருக்குது. ஆக்சுவலாக குரு வக்ரமாகி அவரும் 7ல் இருக்கார். இந்த ராகுக்கு சுக்கிரனோட தொடர்பு இருக்குது. அப்போ சுக்கிரன் திரிகோணாதிபதி. சரி, அப்போ ராகுவால் திருமணத்தை பண்ணி வைக்க முடியுமானா பண்ணி வைக்கும். அப்போ இன்னொரு திரிகோணாதிபதியோட தொடர்பு இருந்தால் பண்ணிவிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு 2024 to 27 வரைக்கும் சுக்கிர புத்தியே இருக்குது. ஸோ இந்த டைம் ரன்னிங் டைம் வந்து பார்த்திங்கனாக்கா திருமணத்துக்கான காலம்தான். உங்களோட முயற்சியை தீவிரப்படுத்தி தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். வேலைக்கு போகிற பொண்ணு கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு, சொந்த தொழில் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு, அதாவது ஏர்ன் பண்ணக்கூடிய விதத்தில் அமையுமா அப்படின்னா 7க்கு 10ஆம் இடம் தான் பார்க்கணும். அதாவது 4ஆம் இடத்து அதிபதி எப்படி இருக்கார், ஸ்ட்ராங்காக இருக்காரா வீக்காக இருக்காரா அப்படிங்கிறது தான் விஷயம். இதில் 4ஆம் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியன் ஆகி அவர் சந்திரன் கூட உட்கார்ந்துருக்காங்க. சரி, குரு பார்வை எடுத்துக்க முடியாது. 7, 8 7ஆம் அதிபதி செவ்வாயை சனி பார்க்குது. சரி, ஆக்சுவலாக இது வேலைக்கு போகிற பொண்ணு அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள், அதாவது அந்த எக்ஸ்பெக்டேஷனை தளர்த்திக்கிட்டு பொண்ணு தேர்றது பெட்டர். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, எங்களுக்கும் 7ஆம் அதிபதி செவ்வாயாகி அதை சனி பார்க்குறாரு. சனியோட பார்வைங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆம் அதிபதி.
அப்போ அவரோட பார்வை வந்து பார்த்திங்கனாக்கா திருமணத்தை தாமதமாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கம்மி பண்ணிவிட்டு பொண்ணு தேடுங்க. சீக்கிரம் அந்த சார்ட்டுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை எதிர்பார்ப்பாக வச்சு எனக்கு வேலைக்கு போகிற பொண்ணு தான் வேணும் அப்படின்னு நம்ம நின்னோம் அப்படின்னா கண்டிப்பாக டிலேடு போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். என்ன வாய்ப்பு உங்களுக்கு வருதோ வர வாய்ப்பை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாங்கிறத பார்த்தா சேஃப் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இல்லை அப்படின்னா அந்த சார்ட்டுக்கு லேட் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். ஆனால் இதில் 10ஆம் அதிபதி சூரியன் வந்து லக்னத்திலே இருக்கார், இன்னொரு கேந்திரத்தில் இருக்காங்க. அப்போ வேலைக்கு போகிற மாதிரியான, அதாவது அவங்களோட ஆஃப்டர் மேரேஜ் கூட அவங்க போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. வருமானங்கிறது நல்லபடியாக இருக்கும் இந்த சார்ட்டுக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு திருமணத்தில் ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்குன்னா அதை கம்மி பண்ணிவிட்டு தேடுறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த சார்ட்டுக்கு நம்ம அட்வைஸாக சொல்கிறோம். சரி, அடுத்தது ராம் அப்படிங்கிற ஐடி வந்து 27/7/2000 1:30 PM மதுரை. சன் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறாங்க. கவர்மெண்ட் ஜாப்புக்கு 6 கூடையோ 10 கூடையோ 9ஆம் அதிபதி தொடர்பில் இருந்தால் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் 27/7/2000 டைமு 27/7/2000 1:03 PM. லக்னம் அப்படின்னா துலா லக்னம். ராசி அப்படின்னாக்கா ரிஷபம். சில கேள்வி, இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதி அப்படின்னாக்கா குரு, அவர் சந்திரனோடு சேர்ந்துருக்காங்க. 10ஆம் அதிபதி அப்படின்னா சந்திரன், அவங்க 2 பேருமே இருக்கிறது 8ல் இருக்காங்க, கூட சனி இருக்கார். இந்த லக்னத்துக்கு திரிகோணாதிபதி அப்படின்னாக்கா புதன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்காங்க. புதன் கூட சேரல, ஆனால் காலபுருஷ தத்துவனோட குரு கூட சந்திரன் சேர்ந்துருக்கிறதுனால 10ஆம் அதிபதி சேர்ந்துருக்கிறதுனால கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரமேஷ்குமார் அப்படிங்கிற ஐடியிலேருந்து, வணக்கம் ஐயா, 10 வருடங்களாக உடல்நிலை சரியில்லை, இப்போ நடக்கிற தசை எப்படி இருக்கும் மற்றும் வெளிநாடு சென்று வேலை செய்ய முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 11/8/99 3:45 AM வேலூர். தசை நடந்துருக்குது. அதாவது லக்னம் மிதுன லக்னமாக வருது, ராசி கடக ராசியாக வருது. ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி புதன், சந்திரன், ராகு, சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். 2ல் யாருக்கெல்லாம் அதிக கிரகங்கள் இருக்குதோ 2ஆம் வீட்டில் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நடந்துகிட்ருக்க தசை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2023 சுக்கிர தசை நடக்குது. இந்த லக்னத்துக்கு திரிகோணாதிபதி தான். அவர் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வக்ரமாகி 3ஆம் வீட்டில் இருக்காங்க. சரி, சுக்கிரன் வாங்கிய சாரம், சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த கிரகம். மகத்தில் சுக்கிரன் இருக்கார். சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் ஆட்சி பெற்ற சூரியனோடு இருக்காங்க. இப்போ நடந்துகிட்ருக்கிற தசை சுக்கிரன் ஆகிடுச்சு. சுக்கிரன் எவ்வளோ நாளாக நடத்திட்டுருக்காரு அப்படின்னா 2023 இப்போ 2 வருஷமாக நடத்திட்டுருக்காரு. ஆக்சுவலாக இந்த தசை மாறினதுக்கப்புறம் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிருக்கணும்.
ஹெல்த்து, அதாவது 10 வருஷமாக சரியில்லாத உடல்நிலை கடந்த 2 வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு தான் வந்திருக்கணும். இந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்தடுத்து வரக்கூடிய புத்திகளில் இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் கிடைக்கும் ஹெல்த்துக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். வெளிநாடு போய் வேலை செய்ய முடியுமா அப்படின்னா, வெளிநாடு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வீட்டின் அதிபதியாக அவர் இருக்கார். பட் இருக்கிறது 3ஆம் வீட்டில் தான் இருக்கார். கேது சாரம் வாங்கியிருக்காரு. கேது லக்னத்துக்கு 8ல் இருக்காங்க. ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள். அது கிளியர் ஆனதுக்கப்புறம் வேணால் நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அதுக்கான சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த சுக்கிரன் மகத்தில் இருக்கிறதுனால உங்களோட குடும்பத்தில் ஆயுள் குறைபாடோடு இறந்து போன ஒரு பெண் ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க யார் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க. எஸ்ஆர் நோங்கிறதையும் கமெண்டில் கொடுங்க. மக நட்சத்திரத்தில் எத்தனை கிரகம் நிற்கிதோ அத்தனை பேர் அவங்க குடும்பத்தில் ஆயுள் குறைபாடோடு இறந்து போயிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லும். அப்போ அந்த ஆயுள் குறைபாடுங்கிற விஷயம் இந்த மக நட்சத்திரம் மூலமாக நமக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகும். உடல்நிலையை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த சுக்கிரதசை மேன்மைப்படுத்தி ஒவ்வொரு புத்தியிலும் உங்களை மேலேப்படுத்திக்கிட்டே வரும் அப்படிங்கிறதுல மாற்று இல்லை. சுக்கிரதசையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொருளாதாரத்துக்கும் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவிட்டியாக வரும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். நல்லாயிருக்கும். எதிர்காலத்தில் வரக்கூடிய புத்திகள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. நல்லாயிருக்கும் இந்த சுக்கிரதசை. ஆக்சுவலாக எஸ்வி வெங்கடாச்சலம் அப்படிங்கிற ஐடியிலேருந்து 18/9/73 நான் தொழில் செய்தால் லாபம் வரும்னு கொடுத்துருக்காங்க. சரி, வரும்னா ஆக்சுவலாக கேள்வி தெளிவாக இல்லை. வருமானது தான் அப்படி வரும்னு டைப் பண்ணியிருக்காரான்னு தெரில. இல்லை என்ன தொழில் செஞ்சால் லாபம் வரும்னு கேட்டிருக்காரான்னு தெரில. சரி, ஆக்சுவலாக நான் சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்னு இந்த கேள்வி எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக கேட்கக்கூடிய கேள்வி தெளிவாக இருந்தால் தான் நம்ம பதில் சொல்கிறதுக்கும் ஓரளவுக்கு சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 18/9/1973 3:20 PM. பிறந்த ஊர் ஈரோடு. சரி, ஆக்சுவலாக இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் லக்னம் மகர லக்னம், ராசி அப்படின்னாக்கா ரிஷப ராசி. 6ல் சனி ப்ளஸ் கேது இருக்குது. சனி கேது காம்பினேஷன் வந்து பார்த்திங்கனாக்கா சொந்த தொழிலுக்கு உகந்தது அல்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட் உண்டு. ஸோ அதனால் சொந்த தொழில் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தது அப்படின்னா நிறையா ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அவ்வளோ ஈஸியாக வந்து நம்மளை க்ரோத் பண்ண விடாது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. சொந்த தொழில் 2020க்கு அப்புறம் சனி தசை தான் நடந்துகிட்ருக்கு. 2039 வரைக்கும் நடக்குது. அப்போது இதில் நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா சந்திக்க வேண்டியது வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. எதிர்பார்க்குற அளவுக்கு லாபம் அப்படிங்கிறதையும் நம்ம இது பண்ண முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ சனி கேது, சனி ராகு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொழில் காரக கிரகம் சனி, அது கூட இந்த பாவகிரகங்கள் தொடரும்போது நிறைய ஸ்ட்ரகிளிங்ஸும் போராட்டமும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டா சரி. இந்த சார்ட்டுக்கு இப்படி தான் இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களை அல்லது வேலையை கடந்து வரணும் அப்படிங்கிற மாதிரியான சார்ட் இது. சரி, அடுத்தது பிரவீன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து சித்ரா 14/4/1985 7:50 AM சேலம். சனி திசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. சரி, 14/4/85 டைம் 7:50 AM.
பிறந்த ஊர் சேலம். ஆக்சுவலாக லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம். ராசி அப்படின்னாக்கா மகர ராசி. கேள்வி சனி தசை எப்படி இருக்கும்? சனி இந்த லக்னத்துக்கு 10-11 கூடியவர். அவர் இருக்கிறது அட்டமத்தில் இருக்கார். ஸோ இப்போ கேள்வி அஷ்டமத்தில் இருக்கிற சனி நம்மளை பாடாப்படுத்திடுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி. சுயசாரம் வாங்கி தசை நடத்த போகிறாரு, 8ல் இருக்கார். சரி, சுயசாரம் வாங்கின சனி. இந்த சனி வக்ரமாக இருக்கார். சரி, செவ்வாயோட பார்வையில் இருக்கார். எட்டாம் இடம் அப்படின்னு வந்துருச்சு. அது என்னவா வேணால் இருக்கட்டும். 8 அப்படின்னு வந்துட்டாலே தடை தாமதம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். சனி ஆல்ரெடி மந்த கிரகம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். எந்த ஒரு விஷயத்தையும் 1க்கு 4 தடவை எஃபோர்ட் போட்டு தான் செய்கிற மாதிரி வரும். தடைகள் இருக்கும். டெவலப்மெண்ட்ஸ் கொஞ்சம் லேட் ஆகும் இந்த திசையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். சனி தசை ஒரு வயசுக்கு மேலே யாருக்கு வந்தாலும் சரி, எபோ ஒரு 30 இயர்ஸுக்கு மேலே யாருக்கு வந்தாலும் கால் சம்மந்தப்பட்ட வலி பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சுயசாரத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரமாய் தசை நடத்துகிறாரு. அப்போ ஹெல்த்தில் கால் சம்மந்தப்பட்ட வலி, மூட்டு தேய்மானம், எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தொந்தரவு கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். டெவலப்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். தடைகளும் தாமதங்களும் இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கடுமையாக முயற்சி பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் சனியை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷத்தை பொறுத்த வரைக்கும், மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இவர் 2 பாவத்துக்கு அதிபதியாக வர்றாரு. 10ம் 11க்கும். 10ல் வந்து உங்களுக்கு குருவும் சந்திரனும் இருக்கிறதுனால இவர் 10ஆம் வீட்டு வேலையை செய்ய முடியாது. 11ஆம் வீட்டு லாபஸ்தானத்து வேலையை செஞ்சு தான் ஆகணும். 11ஆம் வீட்டின் அதிபதி இவராக வராரு. ஸோ அதனால் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவிட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோரோவர் ரொம்ப கெட்டு போவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா சனி 8ல் இருந்தாலும் அங்கேருந்து வக்ரம் ஆகிட்டார். அதனால் ஓரளவுக்கு ஓகே தான் அந்த தசை அப்படிங்கிற எடுத்துக்கலாம். ஹெல்த் இஷ்யூஸில் மட்டும் டேக் கேர் பண்ணிங்க. சனி தசையை பற்றி பெருசாக பயப்பட தேவையில்லை. 8ல் இருந்தால் இடமாற்றத்தை தரலாம். ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக கால் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வரும். பொருளாதாரம் ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்கும். க்ரோத் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும். ரைட், அடுத்தது சனி தசை எப்போ முடியுது அப்படின்னா அது இப்போ தான் 2026 தான் அப்கமிங் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் வரப்போகுது. சனி தசையை பற்றி பெருசாக பயப்பட தேவையில்லை. ஓரளவுக்கு மேனேஜபிள் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரி, ஆஹா, கிட்டத்தட்ட இது கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடித்து தள்ளிட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. நான் வரிசையாக படிச்சுட்டு வந்துட்டேன். கொஞ்சம் ரேண்டமாக எடுத்திருந்தா கூட ஆயிருக்கும். கிட்டத்தட்ட 1 hour பக்கமாக நானும் இந்த லைவை கொண்டு வந்துட்டேன். சரி, இருந்தாலும் இன்னொரு 5 minutes இருக்குது. நான் அதில் ஒரு 2 கமெண்ட் என்னால் படிக்க முடியுதுன்னு பார்க்குறேன். முடிச்சுட்டு இந்த லைவ் செஷனை க்ளோஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட நிறைய கேள்விகளுக்கு எனக்கும் பதில் சொல்லணும்னு ஆசையும் ஆர்வமும் இருக்குது. இது நிறைய பேர் இருக்கிறதுனால என்னால் பதில் சொல்ல முடியல எல்லாருக்கும். கிட்டத்தட்ட நானும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்தேன். ஹைடன் மிஸ்டீரியஸ் அப்படிங்கிற ஐடி வந்து 3/6/1986 9:17 PM சென்னை. ஓவர் கடனில் லாக்கு, ஷேர் மார்க்கெட் கேமிங்கில் லாஸு, ப்ளஸ் மேரேஜ் இன்னும் ஆகலை. ஐயா ஏஜ் 39, ஓவர் ப்ராப்ளம் ஃப்ரம் 2016, பிக் கடனில் இருக்கேன், 95 லட்சம் லாஸு.
சரி, இது எப்போ தீரும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஆக்சுவலாக 3/6/1986 9:17 PM. சரி, இவருக்கு நடந்துகிட்ருக்க லக்னம் அப்படின்னாக்கா தனுசு லக்னம், ராசி அப்படின்னாக்கா மேசராசி. மேசராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ விரைச்சனியாக போயிட்டுருக்கு. 7.5 சனி காலத்தில் விரைச்சனியில் இருக்கீங்க. இப்போ இந்த சனி தசை 7.5 சனி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் டஃப் பீரியடுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 7.5 சனி முடியும் போது இந்த பிரச்சனையில் இருந்தால் ஓரளவுக்கு உங்களை ரிலீவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும் அப்படிங்கிறதுல மாற்றில்லை. நடந்துகிட்ருக்கிற தசை அப்படின்னா 2026 வரைக்கும் சந்திரன் தான் இருக்குது. சந்திரன் தசையில் சனி 7.5 சனியும் கூடிச்சு அப்படின்னா ப்ளஸ் சந்திரன் ராகு கூடவே இருக்கார். ரொம்ப மன அழுத்தம் ஏற்படும். கிட்டத்தட்ட வாழ்க்கையோட வெறுப்புக்கே போகிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறது தான். அவரே நிறைய பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சந்திரன் முடிஞ்சு அடுத்ததாக வரக்கூடியது செவ்வாய் வரக்கூடாது. அவர் லக்னத்தில் இருக்கார். அந்த செவ்வாய் நல்லா இருக்குமா அப்படின்னா வீடு கொடுத்த குரு செவ்வாய்க்கு 3ல் இருக்காங்க. செவ்வாய் வாங்கியிருக்கிறது சூரியனோட சாரம். சூரியன் ரிஷபத்தில். செவ்வாய் தசை ஓரளவுக்கு நீங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் மேனேஜ் பண்ணிக்க முடியும். இந்த 7.5 சனி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட ப்ராப்ளம்லாம் படிப்படியாக சால்வ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, பூவராக பெருமாள் அப்படின்ற ஒரு கோயில் விருதாச்சலம் பக்கத்தில் இருக்குது. உங்கள் குடும்பத்தில் முருகனையோ பெருமாளையோ இஷ்ட தெய்வமாக வழிபாடு பண்ணியிருந்தால் தான் நீங்கள் கௌளவ கர்ணத்தில் பிறப்பீங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ கௌளவ கர்ணத்தில் பிறந்திருக்கிறதுனால அந்த தெய்வ வழிபாடு வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஓரளவுக்கு இந்த சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். செவ்வாய் திசையில் நீங்கள் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வெளியே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பயப்படுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இல்லை. இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் அதிபதி சனி அவர் வக்ரம் ஆகிட்டார். 11ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் அந்த சனிக்கு மறைவிடத்தில் இருக்காங்க. ஸோ அதனால தான் ஃபினான்ஷியலாக பிரச்சனை. ஸோ இதுதான் அதோட சூழ்நிலை. உங்களோட செவ்வாய் தசை கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது வரைக்கும் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக இந்த சனி செகண்ட் ரவுண்டாக வருது உங்களோட சார்ட்டில். இது முடியும் போது உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுட்டு போவார் அந்த சனி பகவான் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றில்லை. சரி, நானும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் பதில் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டேன். கண்டிப்பாக எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணுங்கிற ஆசை ஆர்வமும் எனக்கு உண்டு. ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கான டைம் இல்லை அப்படிங்கிறது தான். 1 மணி நேரம் பக்கம் இந்த லைவ் ஷோ வந்து பார்த்திங்கன்னா நடத்தியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் பதில் சொல்கிறேன். ஜோதிடம் தொடர்பான எந்த ஒரு கேள்வியும் நீங்கள் இதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு சண்டேவும் நான் லைவில் வரேன். என்னால் முடிஞ்ச பதில்களை சொல்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு லைவ் செஷன் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.